படம் வந்து அசுரனை வந்து தூக்கி சாப்பிட்டுட்டாரு, பவர் பாண்டியை தூக்கி சாப்பிட்டாரு, வட சென்னையை தூக்கி சாப்பிட்டாரு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த 3 படம் தான். ஓகேவா? இப்போ வந்து இந்த 50வது படம் அவரே தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு கல்கியா, ஒரு ராவணனா உள்ளே வந்திருக்கிறாரு. ஓகே, ஒரு ராவணனால தான் ஒரு கெட்டவனை வந்து அழிக்க முடியும், அவன் கூடயே இருக்கிற துரோகத்தை கண்டுபிடிக்க முடியுன்றத சிம்பாலிக்ஸாக எடுத்து காட்டியிருக்காங்க. மொதல் சீன்லேயே நம்ம கொடுத்த காசு முடிஞ்சு. சின்ன தனுஷாக நடித்த அந்த பையனே கதையை முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து இவங்க சிட்டிக்கு வந்து படுற கஷ்டத்தை தான் சொல்கிறாங்க. அதான் ராயபுரத்தில் என்ன நடக்குமோ ஆல்ரெடி அதை தான் காட்டுறாங்க. ஓகேவா? படம் வந்து அவரோட கேரியரில் இந்த 50வது படம் மிகப்பெரிய ஒரு பெரிய படமாக அடைக்கும். ஏன்னா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. என் தம்பி சிவன் பக்தர், அந்த சிவன் வந்து அவரை விடவே விடாது. ஏன்னா அவங்க வீட்டில் 6 சிவன் இருக்கிறாரு. 7வது சிவனாக வந்து ஏஆர் ரகுமான் சார் வந்து இசையமைச்சு கொடுத்ததால இந்த படம் மிகப்பெரிய 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 வரலாறு காணாத அவருக்கு வெற்றியை கொடுக்கும். ஓகேவா? என்னது? ஆமாம், வயலன்ஸாக தாண்டா இருக்கணும். உன் கீழேயே உனக்கு வந்து துரோகமாக இருந்துச்சுன்னா ராவணனால தான் வந்து அழிக்க முடியும். ராமனை வந்து அழிக்க முடியும். ராமன் பேசாமல் காட்டுக்கு போயிட்டாரடா. இவர் வீட்டுக்குள்ளே வாழ்கிறப்ப ராவணனெல்லாம் பார்த்தா தான் அவர் வந்து அழிக்க முடியும். அதுதான் வந்து ஹார்ட்ஸாக காட்டியிருக்காங்க. ஓகேவா? 2 பக்கமும் ஃபுல்லாக தான் போகுது. இவனை மொதல் தள்ளு வரைக்கும் அந்த செல்வராகவன் சாரோட அந்த யதார்த்தமான நடிப்பை நம்ம பார்க்கலாம். எனக்கு இந்த படத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு சில ராலாம் இருக்குல்ல, அந்த வந்து அப்படியே செல்வராகவன் சாரோட இது இருந்தது. வெற்றிமாறன் சாயலோட டைரக்ஷன்ஸ் கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் நிறையா தெரிஞ்சது. எனக்கு என்னென்னா அவரோட இம்ப்ரெஷன் மூலமாக கூட தனுஷ் இந்த கதையை எழுதியிருக்கலாமோன்னு எனக்கு தோணும். அவர் போலீஸ் கெட்டப் வழக்கம் போல் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் தான் மெயின். ஆக்சுவலி அவரை வச்சு தான் அவர் தான் கதையவே உருவாக்குவார். அந்த சீன்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையிலே மியூசிக் நான் அந்தளவுக்கு ரசித்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா அந்த லாஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீன் வரும்போதாக இருக்கட்டும், ஒரு சாதாரண யதார்த்தமாக அண்ணன் தம்பி அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே அற்புதமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வைலன்ஸ் பிடிக்குங்க அந்த அளவுக்கு. அது உண்மையிலே பார்த்தா தெரியும். ஏன்னா அதில் வந்து காளியையும் காட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராவணன் அந்த லாஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம தனுஷை ஒரு ராவணன் கெட்டப்பில் காட்டின விதம்லாம் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி பார்ட் 2 வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப வேறு ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபீல் எனக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு எந்த இடத்துல அவர் ஸ்டார்ட் பண்ணாங்களோ திருப்பி அதே இடத்துக்கு தான் எண்டிங் போகுது. ஸோ பார்ட் 2 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே போவார். 10க்கு 10 கொடுப்பேன். சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. தனுஷோட வெறித்தனமான ஃபேன்ஸ். பட் அவர் வந்திருக்காரு, ஆனால் என்னால் பார்க்க முடியல. ரொம்ப ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ பார்த்தாச்சு அவர் என்னை ஏதாவது மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேறு லெவல். எஸ்ஜே சூர்யா எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவர் இன்னமும் டைரக்ஷன் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கு. புரியல. தனுஷ்கான படம் தான் இது. எஸ், எஸ், இதுதான் அவரோட முக்கியமான படமாகவே இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க மியூசிக் வேறு லெவலுங்க. எல்லாருமே எந்திரிச்சு ஆடுற அளவுக்கு இருந்தாங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் சாங் செம வேறு லெவல். இல்லை, இந்த கெட்டப் தான் கரெக்டாகவே இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லா சீனுமே ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே க்யூட்டாக நடிச்சிருந்தாங்க. அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்கள நடிக்க வச்சிருக்காரு தனுஷ். எங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லவே மாட்டீங்க. இன்னும் கூட அவர் அதிகமாக டைரக்ஷன் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்றதே கிடையாது, அவர் தான். ஸோ 10க்கு 10 தான். தேங்க்ஸ்.